கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நித்திய பெண்கள் கூடுகையில் இணைந்திருக்கிற உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எடுத்து வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். மீண்டும் வாசிமா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசையாய் தேவன் நம்ம மத்தியில் இந்த வேளையில் என்ன பேச சுத்தம் வைத்திருக்கிறாரோ அப்படி வார்த்தையை நம்ம மத்தியில் வெளிப்படுத்தும்படியாய் நாம் செபிப்போம். அன்பின் தகப்பனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே அப்படி வார்த்தைகள் மத்தியில் வாக்குத்தத்தமாய் வெளிப்படுத்த போவதுக்காய் ஸ்தோத்திரம். அதிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள நீ சுத்தம் வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய செவிகள் திறந்த வண்ணமாய் இருக்கட்டும். உடைய நினைவுகள் எல்லாம் ஆண்டவரே உமக்குரியதாய் மாறட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நமக்காய் இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாய் பிறந்து பாடுகள் அனுபவித்து இறந்து மீண்டும் அவர் உயிர் தெழுந்து இன்றும் உயிரோடு ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளிலே இன்றைக்கு மனிதர்களாய் இருக்கிற நாம அநேக காரியங்களை நாம் இழந்திருக்கலாம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம். அப்படி தானே? உண்மை தானே? அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம தேவனோட அந்த ஆவிக்குரிய ஜீவியம், நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் சொல்லுவோம், அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். உண்மை தானே? உலகப்பிரமான ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருப்போம். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்கலாம். ஆமென். இன்றைக்கு நாம் எதை இழந்திருக்கிறோம், இழந்து போனதை நாம் தேடுவதற்கு என்னென்ன வழி என்று சொல்லி நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். இங்கே கர்த்தர் அதை தான் சொல்கிறாரு. இழந்து போனதை தேடவும் என்ன பண்ணாரு? நம்மை ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. கரெக்டு, சரி, வேதம் சொல்லப்படும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம். ஆமென். இழந்திருக்கலாம். நம்முடைய உறவுகளை இழந்திருக்கலாம், அல்லது நம்முடைய சொத்து இழந்திருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதத்தில், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், நம்முடைய வேலை இழந்திருக்கலாம். நிறைய குடும்பத்தில் தன்னுடைய கணவர், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, எவ்வளோ பேர் இழந்து போய் குடும்பமே இல்லாதபடி சிதைந்து போயிருக்கலாம். ஆமென். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிற இந்த கொஞ்ச நாட்களில் இழந்து போனதை நிறைய நம்ம என்ன பண்ண முடியாது? திரும்ப பெற முடியாது. உண்மை தானே? ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து அவருடைய கிருபையினால் அனுக்கிரகத்தில் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இழந்து போன உறவுகளையோ, இழந்து போன அல்லது ஏதாவது நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சது இழந்து போயிட்டோம், அதை திரும்ப என்ன பண்ண முடியாது? சில காரியங்களை நம்ம திரும்பவும் அதை பெற முடியாது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அது எப்படி நம்ம திரும்ப பெற்றுக்கொள்வது? இழந்து போன உறவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். இங்கே 19:10 என்ன சொல்லப்பட்டிருக்கு? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்னென்னலாம் இழந்து போயிருக்கிறோம்? ஆமென். நம்முடைய நேர்மையை இழந்து போயிருக்கிறோம். உண்மை தானே? நிறைய நேரத்தில் நமக்குன்னு வரும்பொழுது நம்முடைய சுயமாய் யோசிப்போம், சுயமாய் சிந்திப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய நேர்மையை நாம் இழந்திருக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய என்ன பண்ண நேரம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதபடி, நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்காதபடி, வீணான காரியங்களை நாம் செய்து நம்முடைய நேரம்லாம் நம்ம சீக்கிரமாக, இப்போ இருக்கிற காலம்லாம் எப்படி இருக்குது? வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. இப்போ தான் வந்தது ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனை அட்டன் பண்ண போல் இருக்குது. உடனே என்ன பண்ண? வெள்ளிக்கிழமை அடுத்தது ஆராதனை நம்ம என்ன பண்ண? பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நம்ம அனுசரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போது வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நம்ம நேரமும் காலம் இழந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய நேர்மையை இழந்திருக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பார்த்தோமானால் நிறைய பேர் நிறைய தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது எப்படின்னா, எதனாலனா நிறைய காலத்தில் நேரத்தில் சூழ்நிலைகளில் நமக்கு சூழ்நிலைக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம்?
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய நேர்மையை நாம் இழந்து போகிறோம். நம்முடைய நேரத்தை இழந்தாலும், ரெண்டையும் இழந்தோ ஆனாலும் அதனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாதபடி நம்முடைய வாழ்க்கையில சில தடைகளை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எதை இழந்தோம் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம நிதானித்து இழந்ததை மீண்டும் நாம் என்ன பண்ண போறோம்? பெற்றுக்கொள்ள போறோம். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஏசப்பா என்ன பண்ண, இழந்து போன நம்முடைய ஆத்துமாக்கள் நம்ம என்ன பண்ண, இவங்கெல்லாம் அழிந்து போறாங்களே, இவங்கெல்லாம் பாவத்துக்குள்ள இருக்கிறாங்களே, அவரிடத்துல போய் அவங்க என்ன பண்ணாரு, நிறைய சீஷர்களை உருவாக்கினார். பழைய ஏற்பாடுல நிறைய ஊழியக்காரர்கள் மூலியமாய் தேவன் பேசினார், நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். ஆனாலும் மனிதர்கள் மனம் திரும்பாம இருந்தது நிமித்தமாக தான் இயேசுவே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அப்படி எவ்வளோ வழியில சொல்லி பார்த்தாரு, நம்ம மனம் திரும்பவில்லை. ஹல்லேலூயா. நம்ம மனம் திரும்பாதனால அவரே ஒரு சுவிசேஷகராய், அவரே ஒரு தீர்க்கதரிசியாய், அவரே போதகராய் என்ன பண்ணாரு, மனுஷகுமாரனாய் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவர் இழந்து போன நம்மை மீண்டும் அவர் என்ன பண்ண, பெற்றுக்கொள்ளணும். என் பிள்ளைகள் எனக்கு வேணும், என் பிள்ளைகளை நான் இழந்து போகக்கூடாது சொல்லி நம்மை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரி நாமும் இந்த உலகத்தில் வாழும் வரை நம்ம என்னெல்லாம் எதெல்லாம் இழந்து போனோம், என்னென்ன ஆசீர்வாதங்கள் இழந்து போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிதானித்து நம் தேவனுக்குள் நம்ம கடந்து போவோம். ஹல்லேலூயா. முதலாவது இழந்து போனது எதுனா நேர்மை சொன்னேன். ஆமென். நேர்மையை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலேயே 9ஆம் வசனத்தை வாசிங்களா. அந்த இடத்துல ஒரு நபரை நாம் பார்க்க முடியும். ஒரு சகோதரனை குறித்து தேவன் சொல்லுகிற வாசிமா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இவன் ஒரு சகை. யாரு? நமக்கு எல்லாமே தெரியும். சகை எப்படிப்பட்டவன் சொல்லுங்களேன், வாயை திறந்து. வரி வசூலிப்பான். அவன் எப்படி இருப்பான்? குள்ளமா இருப்பான். அவங்ககிட்ட என்ன கர்த்தர் பார்த்தாரு, என்ன நேர்மையை பார்த்தாரு? அங்கே நேர்மைக்கு உதாரணமாக நான் சகைவு சொல்கிறேன். அங்கே அந்த சகையிடத்தில் என்ன நேர்மையை பார்க்குறாரு? அவன் அநேகரிடத்திலிருந்து அநியாயமாய் வரி வசூலித்தான். ஆமென். எப்பொழுதுனா தேவனை அறியாததற்கு முன்பாக. ஹல்லேலூயா. தேவனை அறியாததுக்கு அநேக பாவங்களை செய்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்காரு, அவர் பாவத்தை மன்னிப்பார், அவர் நம்மை ரட்சிப்பார் என்று தெரிந்தவுடனே அவரை பார்ப்பதற்கு ஆவலாக என்ன பண்ணா, அவன் அந்த கூட்ட நெருக்கத்தில் அவன் ஏதோ ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி நின்று அவன் என்ன பண்ணாங்க, இயேசு எங்கே இருக்கிறாரு சொல்லி ஓடி வந்து பார்த்தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்களேன், சகையை போல நம்ம பாவத்தில் தான் இருக்கிறோம். அவன் இயேசுவை அறியாத முன்னாடி இருந்தான். ஆனால் நம்ம இயேசுவை அறிந்து கொண்டும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? நிறைஞ்ச பாவம் தான் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம பாவத்தை விட்டு விலகணும் நினைப்போம். அல்லது நான் பரிசுத்தமா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்ணல, நான் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்லி நாம சொல்லி கொண்டு தான் இருப்போம். ஆனா நிறைய பேர் வாழ்க்கையில இன்னும் பாவம் அதிகமாகி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. இங்க வரி வசூலிப்பவன் அவன் ஒரு ஆயக்காரன். ஹல்லேலூயா. யாரு? சகையோ. அவன் பயங்கரமா அநியாயமா வரி வசூலிப்பான். ஆனா அவன் வரி வசூலிப்பவனுக்கு அவன் தலைவனாக இருந்தான். யாரு? சகையோ. ஆமென். அப்படிப்பட்ட அவன் சொத்து நிறைய இருக்கு, நிறைய எல்லாமே சொந்தம் இருக்கு, நிறைய பேர் எல்லாரையுமே தெரியும். ஆனாலும் தன் பாவத்தை மன்னிக்க ஒரே ஒருவர். யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த பாவ மன்னிப்பு கொடுக்கிறவரிடத்துல அவன் ஓடி வந்தான். நாம வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஓடி வரும், வாரம் வெள்ளிக்கிழமை ஓடி வரும், வாரம் எங்கெல்லாம் ஆராதனை நடக்குதோ, எங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ, எவ்வளோ போதகர்லாம் பேசுனாங்களோ, எவ்வளோ தீர்க்கதரிசிங்க பேசுகிறாங்க, அவங்க கிட்ட எல்லாம் போய் என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபம் பண்ணி நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து நம்ம கேட்டுக்கொள்ளலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. ஆமே. இங்கே சகையை இயேசுவை பார்த்த உடனே அவன் மன்னிப்பை பெற்று தேவன் அவனை ரட்சித்தாரு. ஹல்லேலூயா. ரட்சித்த உடனே அவன் என்ன சொன்னான்? நான் பெற்றுக்கொண்டது எல்லாம், அங்கே வாசியும், அடுத்த வசனத்தை வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ரட்சிப்பு வந்த உடனே, இயேசுவின் ரட்சிப்பு அவனுக்குள்ள வந்த உடனே அவன் சொல்றான், நான் என்ன எதெல்லாம் வாங்கணும், யாரிடத்துலலாம் வாங்கணும், ரெண்டு பங்காக நான் என்ன பண்ணேன், 4 பங்காக என்கிட்ட என்ன இருக்கோ அதை என்ன பண்றேன், எல்லாத்தையும் கொடுத்து நான் என்னுடைய பாவத்தை நான் என்ன பண்ணேன், கழுவுறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில அப்படி செய்கிறோமா?
இல்லை, இன்னும் அதிகமான பாவத்தை செய்கிறோம். அதிகமான காரியங்களை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொள்கிறோம். எப்போ தேவன் அவனுக்குள்ளே வந்தாரோ, இயேசு கிறிஸ்து எப்பொழுது அவனுக்குள்ளே வந்தாரோ, இயேசுவை சகேயு என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு இயேசுவை பார்க்குறான். இயேசு ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, அவனை கீழே இறங்கி வர சொல்கிறார். ஹல்லேலூயா. கீழே இறங்கி வான்னா என்ன அர்த்தம்னா, நீ பாவத்தை விட்டு கீழே இறங்கி வா. ஹல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். நீ கீழே இறங்கி வா, நான் உன்னை இன்னைக்கு பார்க்கணும், உன் வீட்டில் நான் தங்க போகிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த சகேயு இருதயம் உடைக்கப்பட்டது. ஆமென். நான் எவ்வளோ பாவம் செஞ்சேன், அவங்க இப்போ இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது அவசரம் வேணும்னா, அவசரம் எனக்கு ஃபீஸ் கட்டணும், நம்ம வீட்டில் ஏதாவது தேவை இருக்குது, இதை ஏதாவது லோன் கட்டணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், வட்டிக்கு போய் பணம் வாங்குவோம். வட்டிக்கு கொடுக்குற அந்த சகோதரியோ சகோதரனோ அவங்க வீட்டாண்ட போய் என்ன பண்ணுவோம், மணிக்கணக்காக இருப்போம். ஹல்லேலூயா. அவங்கள பாராட்டி பேசி அவங்க இடத்துல ஏதாவது ஒரு பணம் என்ன பண்ணோம், வட்டி இவ்வளோ வட்டியெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். 10 பைசா வட்டியாக பரவாயில்ல வாங்கிடுவோம். வாங்கிட்ட பிறகு கொஞ்ச நாள் 1 மாதம் வட்டி கட்டுவோம். 2ஆம் மாதம் வட்டி கட்ட அவங்க கேட்க வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள பயங்கரமாக திட்டுவோம்ல, எல்லாருமே திட்டுவோம். அம்மே, இவங்களுக்கு 10 பைசா வட்டி வாங்குறாங்கம்மா, இவங்க நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சாபம் விடுவோம். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா, நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம வட்டி வாங்குகிறோம். ஆனால் வட்டி கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பணத்தையும் வாங்கிட்டு நம்ம விடுற சாபத்தையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வாங்கி கொள்ளுவாங்க. ஆமே. அப்போது இங்கே இப்போ இந்த காலத்தில் கொஞ்சம் தான், ஆனால் அங்கே அந்த காலத்தில் ரொம்ப என்ன பண்ணுவோம், வட்டி கொடுக்கலன்னா பயங்கரமாக இப்போ நிறைய கேஸு சட்டம்லாம் வந்துடுச்சு. ஆமே. கடன் எப்போல்லாம் கொடுக்குறாங்களோ அப்போ நீங்கள் கடன் கொடுத்துட்டாங்கன்னா வாங்குற வரைக்கும் தான் என்ன பண்ணுவாங்க, அடிமையாக இருப்பாங்க. ஆனால் கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு அடிமையாயிடுவான். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற சட்டம் அப்படி மாறிச்சு. ஆனால் அந்த காலத்துலலாம் கடன் வாங்கிட்டாங்கன்னா அவங்க ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, அடிமையாய் கொத்தடிமையாய் கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தில் பிள்ளைகள் சந்ததியாய் கொத்தடிமையாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா கடன் கொடுக்க முடியாதபடி. ஆமே. இப்படி தான் இந்த சகேயு இருந்திருக்கிறார். ஆமே. அநேகரை துன்புறுத்தி அநேகரை அடித்து பணம் வாங்குவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த வரி வசூலிப்பவனுக்கு தலைவனாக இருக்கிறானா, அவன் எவ்வளோ கோபமாக பேசியிருப்பான், எவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணியிருப்பான், எவ்வளோ பேரை பார்த்துருப்பான். அப்படியெல்லாம் பார்த்து வளர்ந்த அந்த மனிதன் இயேசுவை பார்த்த உடனே அவனுடைய இருதயம் நொறுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நறுங்குண்ட இதயமாய் மாறினது. ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இதயமாய் மாறினது. ஆனால் இந்த இதயம் நமக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய இதயம் எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. இயேசுவை தினந்தோறும் ஜெபிக்கிறோம், தினந்தோறும் வார்த்தையை நம்ம கேட்கிறோம், ஆனாலும் இந்த இதயம் உடைய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. மீண்டும் மீண்டும் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கோம், நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இங்கே சகையுடைய நேர்மை என்னன்னா, எவ்வளோ வாங்கினோமோ அதுக்கு அதிகமாக, அதுக்கும் என்ன பண்ண, ரெட்டத்தனையாய் நான் கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, இயேசுவுக்கிட்ட அவர் சரண்டர் ஆகுறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம என்னென்ன காரியங்களை செய்தோம், யார் யாருக்கு நாம முறுமுறுத்தோம், யாரையெல்லாம் நம்ம சபித்தோம், யாரை பற்றியெல்லாம் நம்ம பேசணும் சொல்லி கொஞ்சம் நம்ம நிதானித்து பார்ப்போமானால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய பாவத்தை விட்டு விலகுவோமானால் இன்றைக்கு கர்த்தர் உன் வீட்டில் தங்கி உனக்கு ரட்சிப்பேன் என்ற ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது போல இன்றைக்கு யாரெல்லாம் அறிக்கை செய்கிறீங்களோ, நீங்கள் சொல்லலாம், என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கலை, என்னுடைய குடும்பத்தில் யாருமே ரட்சிக்காம நான் ரகசியமாக நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி, கடந்த நாட்களில் ஃபோன் பண்ண ஒரு சகோதரி சொன்னாங்க, அம்மா நான் யாருமே எங்கள் வீட்டில் கணவர் ரட்சிக்கலை, என் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கலை, ஆனால் எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஃபோன்லேயே ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமென். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, தேவனை தேடி வரணும். ஹல்லேலூயா. இங்கே சகையோ இயேசுவை தேடியே, சகை எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருந்தான், எங்கேயோ ஒரு வரி வசூலித்து கொண்டு இருப்பான். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அங்கே போனதுனால ஓடி வந்து என்ன பண்ணுறான், காட்டத்தி மரத்தில் ஏறி அந்த அவன் குள்ளமாக இருந்ததுனால தேவன் என்ன பண்ணான், அவன் மேலே ஏறி தேவனை பார்த்தான். ஹல்லேலூயா. நம்ம எங்கே இருக்கிறோமோ முக்கியம் இல்லைங்க, தேவன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல தேடி வாங்க, நிச்சயம் கர்த்தர் உன்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சகை தேடி ஓடி வந்ததுனால தான் அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். உன் வீட்டு சூழ்நிலைகளை பார்த்து நீ வீட்டுக்குள்ளே முடங்கி இருப்பாயானால் உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வராது. ஆமென்.
அந்த சகோதரி ரொம்ப என்ன புலம்புறாங்க, நிறைய கதையை சொன்னாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் கணவர் அப்படி இருக்காரு, எங்கள் பிள்ளைங்க அப்படி இருக்காங்க, என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, எனக்கு வியாதியாக இருக்குது, அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா போதும், நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவனை தேடி பக்கத்தில் இருக்கிற சபைக்கு எங்கன்னா போங்க, சபைக்கு போய் தேவனை ஆராதனைங்க, நிச்சயமாக உன் கணவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்படின்னா நம்ம பெண்கள் எப்படின்னா, நமக்கு பிடிச்சது, நம்ம மனசுக்கு பிடிச்சதுன்னா நம்ம அது உடனே எப்படியாவது செஞ்சுடுவோம். அல்லது நமக்கு இது நம்ம கணவருக்கு பிடிக்காது நமக்கு தெரியும், ஆனாலும் நமக்கு பிடிச்சதுன்னா என்ன பண்ணிடுவோம், அந்த காரியத்தை எப்படியா செஞ்சு வச்சுடுவோம். ஒரு சில காரியங்கள், ஐயோ என் கணவர் திட்டுவாருங்க, என் சபைக்கு போகிறது மட்டும் சொல்லுவாங்க, என் கணவருக்கு திட்டுவார், என் பிள்ளைங்களுக்கு தெரியாதுன்னா, என் பிள்ளைங்க தெரிஞ்சிச்சுன்னா நான் சபைக்கு போகிறேன், என் பிள்ளைங்கள்லாம் என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சாக்கு போக்கு சொல்லி உட்காந்துருப்போமே. நிறைய பெண்கள் வில் பவராக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ வாழ்க்கையில் பெண்கள் சாதித்து இருக்கிறார்கள். ஆமேன். இன்றைக்கு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, தேவனை பிடிச்சு உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு என்ற அந்த ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை தரித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் மட்டும் ரட்சித்தது போதாது, நீங்கள் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டது போல உன் கணவர், உன் பிள்ளைகள் எல்லாரும் அந்த தேவனுடைய அன்பை முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சகையு தேவனை தேடி போனா, ஆமே, நீங்களும் தேவனை தேடி போங்க, தேவன் உங்க வீட்டில் தங்குவார். ஹல்லேலூயா. இயேசு வந்தாருன்னா அது வேற ஆசீர்வாதம் வேற லெவல்ல இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள பிசாசு இருந்தா எப்படி இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், வியாதி இருக்கும், பிரச்சனை, சண்டை, சமாதானம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்தாருன்னா அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆரோக்கியம் இருக்கும், பண தேவையே இருக்காது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரியே, நீ தேவனை தேடிப்போ. ஆமே. இருந்த இடத்துல உனக்கு எல்லாமே வரணும்னா எப்படிங்க, ஒரு வீட்டில் சமைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், காய்கறியெல்லாம் வாங்குகிறோம், மளிகை சாமான் வாங்குகிறோம், எண்ணெய் வாங்குகிறோம், எல்லாமே வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கிச்சனில் சமைக்கிறோம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், இயேசு மாத்திரம் சபைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மட்டும் எனக்கு எதுவுமே, நான் எங்கேயுமே போக மாட்டேன், ஆனால் எனக்கு நல்ல சுகம் வேணும், நான் எங்கேயுமே போக மாட்டேன், என் கணவர் ரட்சிக்கணும், நான் எங்கேயுமே போக மாட்டேன், என் கணவர் என்னை மாத்திரம் நேசிக்கணும். நிச்சயம் நடத்துவார் கர்த்தர். அது எப்பொழுதுனா நீ உண்மையாக இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றும் பொழுது. ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா போயிட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், தேவனை அறிந்து அவர் பாதத்தில் அமரணும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பிரயாசத்தை தேவன் பார்ப்பார். ஹல்லேலூயா. இங்கே சகையுடைய நேர்மையும் அவனுடைய பிரயாசத்தையும் தேவன் பார்த்தார். ஆமென். பார்த்த உடனே அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, ரட்சிக்கப்பட்டு அவன் என்ன பண்ண, அவன் ரட்சிக்கப்பட்டதுனால அவன் மூலமா அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உன் நிமித்தமாய், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய நடத்தை, உன்னுடைய ரட்சிப்பு நிமித்தமாய் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக, இழந்து போன அநேகர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கையில் நேர்மை இழந்து போயிருக்கிறோம். நிறைய பேர் கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தேவனை அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சொல்லி, நம்ம இயேசுவை இழந்து போயிருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசப்பா எனக்கு தெரியும், நான் ஜெபிப்பேன், நான் வேதம் வாசிப்பேன் சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் உண்மையில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பார்த்தோமானால் இயேசுவை இழந்து போயிருக்கிறோம் நாம். ஹல்லேலூயா. அந்த இழந்து போன இயேசுவை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இழந்து போன இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 51 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். இங்க இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யும். இரட்சணியம்னா என்னங்க தெரியுமா? அதே லூக்கா 2:32 நான் வாசிக்கிறேன். உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று வசனம் இருக்கு. இப்போ இரட்சணியம் என்பது என்ன? 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 வசனத்தில் இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று சொல்லப்பட்டு, அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த இரட்சணியம்னா என்னன்னா அன்பு, கருணை, அனுக்கிரகம் என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இரட்சணியம்னா என்ன? அன்பு, கருணை, அனுக்கிரகம். இது மூணுல ஏதாவது ஒன்று இரட்சணியம் என்று சொல்லுவாங்க. ஆமே. அப்போ இரட்சணியம் என்பது என்ன? இரட்சணியம்னா என்ன? யார் இரட்சணியம்னா லூக்கா 1:75 இந்த தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அப்போ இரட்சணிய
கொம்பை ஏற்படுத்தினார்னா ரட்சணியம்னா இயேசு கிறிஸ்து தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ரட்சணியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட தான் என்ன இருக்கு? அன்பு இருக்கு, கருணை இருக்கு, அனுக்கிரகம் இருக்கு, இரக்கம் இருக்கு, தயவு இருக்கு. அப்படிப்பட்ட இயேசுவை நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இரட்சணியத்தை நாம் இழந்து போயிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இருக்கிற உலகத்தில் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் நாம் உழைக்கணும், நம்ம சாப்பிடணும், நம்ம வளரணும், உயரணும், நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், அப்படி சொல்லி தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசியில் நம்ம எது முக்கியமோ பரலோக ராஜ்யத்தை நம்ம இழந்து போய் காணப்படுகிறோம். ஆமென். பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்ம என்ன பண்ணோம்? இழந்து போய் அது தடையாவே இருக்கு. ஆமென். நம்ம எதை தேடணுமோ அதை தேடாம தேடாததை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவையில்லாததை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறாரு. எத்தனை பேர் கர்த்தர் உன்னோட பேசுறாரு தெரியல. நிறைய நேரம் நாம ஜெபிக்க நேரம் விடாதபடி நம்ம ஜெபிக்காம இருந்தது பாவம். ஹல்லேலூயா. இதை தான் நம்ம இயேசுவை நாம் இழந்து போயிருக்கிறோம். நம்ம எவ்வளோ நேரம் எவ்வளோ நாட்கள் நம்ம ஜெபிக்காம இருக்கிறோமோ அவ்வளோ நாட்கள் தேவன் நம்ம விட்டு தூரமா போயிடுவாருங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்ம விட்டு தூரமா போயிடுவார். ஆமென். ஆவியா நமக்கு இல்லைன்னா நம்ம எதையும் சாதிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆவியா நமக்குள்ள இருந்தாரானால் நம்ம எல்லாவற்றையும் சகிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அநேகர் உலகப்புறமான காரியத்திற்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்றோம்? இரட்சணியம் என்கிற இயேசுவை இழந்து போயிருக்கிறோம். இரட்சணியம் இழந்ததுனால நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வருது, துயரம் வருது, வியாதி வருது, பலவீனம் வருது. அந்த இரட்சணியம் என்கிற இயேசுவை நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றையிலிருந்து அந்த இயேசு கிறிஸ்துவை, இரட்சணியம் என்ற இயேசு கிறிஸ்துவை அவரை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால், அதை நீ பெற்றுக்கொள்வீர்களானால் உன் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஆமென். இன்றைக்கு யோசித்து பாருங்க, என் வாழ்க்கையில் ஏன் சமாதானம் இல்லை? ஏன் என் கணவர் என்னை வெறுக்கிறாரு? ஏன் என் கணவர் என்னை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கிறாரு சொல்றாரு? எனக்கு தெரிந்தே என்ன பண்றாரு? அநேக பேசி கொண்டிருக்கிறாரு. ஏன் கூட மட்டும் ஏன் பேச மாட்டுறாரு சொல்லி நிறைய சகோதரிகள் புலம்பி அழுது கொண்டிருக்கிறீங்க. எனக்கு அன்பு சகோதரியே, நீ தேவனுக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை நீ செலுத்து. அந்த இயேசுவை நீ மீண்டும், இழந்து போன இயேசுவை மீண்டும் நீ பெற்றுக்கொள்வாயானால் இழந்து போன ஆசீர்வாதம் உனக்கு திரும்ப கிடைக்குங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவதாக, இழந்து போன மகிமையை நாம் என்ன பண்ணோம்? மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். மகிமை என்பது அவருடைய பிரசன்னம். ஆமென் சொல்லுங்களேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாவம் செய்ததுனால நம்ம என்ன ஆயிருக்கோம்? தேவனுடைய மகிமை இழந்து போயிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அன்பு சகோதரியே, நம்ம எல்லாரும் தேவ மகிமை பெற்றவர்களா இருக்கணும். இங்க சபைக்குள்ள ஜெபிக்கும் பொழுதும், சபைக்குள்ள தேவனை ஆராதிக்கும் பொழுதும் அந்த பிரசன்னத்தை உணர்றோம். உண்மைதானே? வெளியே சண்டை போடும்போது அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்தோமானால், அல்லது கணவரிடத்தில் சண்டை போடும்போது தேவ பிரசன்னத்தை உணர்ந்தோமானால் சண்டை போடுவோமா? அங்கே யாரிடத்து நம்ம எதிர்த்து நின்று பேசுவோமா? இல்லை யாருக்காவது தீமை செய்ய முடியுமா? நிச்சயம் முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் இங்கே சொல்றது, நம்ம எல்லாரும் பாவம் செய்வதனால நம்ம தேவ மகிமை இழந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய வசனத்தை நம்ம சொல்லலாம் இதுக்கு. ஆமென். அநேகர் சொல்லுவாங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. நம்ம நிறைய பேர் இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுவோம். விசுவாசமாயிரு, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். முக்கியமாக நாம் என்ன பண்ணுறோம்? நமக்குள்ள விசுவாசம் இல்லாமல் பாவம் செய்யும், விசுவாசமே இல்லாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் வசனம் மட்டும் என்ன சொல்கிறோம்? விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்போமே. அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லாமல் இருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கிற அந்த காரியங்களை உங்கள் இருதயத்தில் எடுத்து போடுங்க. ஆமே. அந்த தேவ மகிமை பெற்றவர்களாய் நம் வாழ கர்த்தருக்குள் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நாம இந்த விசுவாசம் இழந்து போவோமானால், விசுவாசம் இல்லாமல் பாவம் செய்யும்போது அந்த தேவனுடைய மகிமை நொடி பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? இழந்து போயிடுவோம். புரியுதுங்களா? நிறைய காரியம் சிந்தனை இல்லை. நொடி பொழுது சிந்தனை பாவம் செய்ய தோணும். ஆமே. நொடி பொழுது நம்முடைய கண்ணு நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு இமை பொழுதுல பாவம் என்ன பண்ண நமக்குள்ள வந்துடும்.
நம்முடைய கண்கள் என்ன பண்ணிடும், கர்த்தருக்குள்ள பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு போவோம். வெளியே போனவன் நம்முடைய கண்கள் என்ன பண்ணும், தவறானதை பார்க்க சொல்லும். தவறானதை என்ன பண்ணும், நம்முடைய சிந்தனை என்ன பண்ணும், அங்கே பாருன்னு சொன்ன உடனே நம்ம திரும்பி பார்க்கணும், ஒரு செகண்டில் என்ன பண்ணிடுவோம், நம்ம பாவம் செய்து விடுவோம். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஏன் இந்த மாதிரிலாம் தோணுது, இந்த மாதிரிலாம் ஏன் இருக்குதுன்னா, இந்த சிந்தையில், இந்த கண்களில், இந்த இருதயத்தில் நம்ம தேவ மகிமை இழந்து போயிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா நம்முடைய பாவம். ஹல்லேலூயா. நம்முடைய அசுத்தமான காரியங்கள், அசுத்தமான நினைவுகள் எல்லாமே நமக்குள்ள இருக்கு. நம்ம அது போகணும்னா அந்த தேவ மகிமை உள்ளவர்களாய் நாம் மாறணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவ மகிமை உள்ளவர்களாய் மாற மாற நம்ம சிந்தை, நம்முடைய நினைவுகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்குமா, பரிசுத்தமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, மகிமை இழப்பதற்கு சில காரணங்கள் உண்டு. என்ன பார்ப்போம், ரோமர் 3:10 நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், நான் நீதிமான் சொல்லி கொண்டிருக்கிறோம், நான் பரிசுத்தவான் என்று சொல்லலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் ஒருவனும் இல்லை. ரோமர் 3:11 உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அப்போ இப்படிப்பட்டவங்களே இருக்கும் பொழுது நம்ம எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும்? ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய மகிமை நம்ம எப்படி பெற்றுக்கொண்டு இருக்க முடியுங்க? கர்த்தர் சொல்றாரு, நீதிமான் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லைங்க, உணர்வுள்ளவனும் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லைன்னு சொல்ற. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தேவனை தேடுறோமா? தேவனை நம்ம சபைக்குள்ளே உட்காந்து நம்ம ஜெபிக்கிறோம், அது சரியாய் நம்ம ஜெபம் கர்த்தரிடத்தில் கேட்குதா? சரியாய் நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம பண்ணுற ஜெபம், நம்ம விடுகிற கண்ணீர் தேவனுக்கு உகந்ததா இருக்குதா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவதில்லை, ஆராய்ந்து பார்ப்பதில்லை. ஏதோ வரும், கையை தட்டுறோம், ஏதோ பாட்டு பாடுறோம், ஏதோ போகிறோம் அப்படின்னு சொல்லி இல்லாதபடி இனிவரும் நாட்கள் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற வழிகளை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய மகிமை பெற்றவர்களாய் நாம் வாழணும். அது மாத்திரமல்ல, அதே 3:12 எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த ரோமர்ல ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்போ இங்க உலகத்துல எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆமே. கர்த்தரிடத்தில் நெருங்குவதற்கு, கர்த்தரத்தை கிட்டி சேருவதற்கு ஒரு வழி இல்லாமல் இருக்கு. ஹல்லேலூயா. அது ஒரே ஒரு வழி என்னன்னா, நம்ம தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இருக்கணும். ஆமே சொல்லுங்களேன். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இருக்கணும். ஆமே. இந்த கடைசியாய் ரோமர் 17:18 சொல்லப்பட்டிருக்கு, சமாதான வழியை வாசிமா. ரோமர் 3:17-18 சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களால தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இழந்து போகிறோம். ஆமே. நமக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ஏன் எதுக்காக இல்லைன்னா, நம்முடைய வழி தப்பி நடக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்க, இங்கே ஒருவனை நீதிமான இல்லைன்னு சொல்கிறாரு, உணர்வுள்ளவன் இல்லைன்னு சொல்கிறாரு, நேர்மையானவன் இல்லைன்னு சொல்கிறாரு, தேவனை தேடுகிறவர்கள் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது நம்ம சமாதானம் அடையவே முடியாது. ஹல்லேலூயா. நமக்குள்ள தெய்வ பயம் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க. நான் சொல்லலை, இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமே. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே வருமானால் என்னென்ன காரியம், தெய்வ பயம் இருக்கணும். மனுஷன் மேலே இருக்கிற பயத்தை காட்டிலும் தேவன் மேலே பற்றுதலாக இருப்பது நலம் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த தேவ பயம் இல்லாதபடி நிறைய பெண்களும் சரி, நிறைய பிள்ளைகளும் சரி, அநேக காரியங்களை துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த தெய்வ பயம் இருந்தால், ஏசப்பா இந்த காரியத்தை செய்தால் தேவன் என்னை தண்டிப்பார் என்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கு. ஆமென். அந்த காலத்துல எல்லாம் பாவம் செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பலி கொடுப்பார்கள். பலி கொடுப்பதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ என் பாபம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. எப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் பலியாய் ஆனாரோ அப்பத்துல இந்த பலி செலுத்துகிற அந்த பழக்கெல்லாம் மாறிச்சு. ஆமே. இன்றைக்கு இதுவரை செய்த பாவங்கள் உன் இருதயத்தில் தேவன் இன்றைக்கு உணர்த்துவாரானால், நீ தேவனுடைய மகிமை இழந்து போயிருப்பாயானால், அல்லது இயேசுவையே நீ இழந்து போயிருப்பாயானால், இன்றைக்கு மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு, இயேசுப்பா நான் உம்மை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும், அந்த தேவ பிரசன்னத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், இழந்து போனதை நான் மீண்டும் என்ன பண்ண தேட வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுப்பா இழந்து
இழந்து போனதை தேட வந்திருக்கிறாரு. நாம இழந்து போன அந்த ஆசீர்வாதம், இழந்து போன அந்த தேவ பிரசன்னம், இழந்து போன அந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம உங்களுடைய நேர்மை இழந்து போகாதீங்க, இயேசுவை இழந்து போகாதீங்க, அந்த தேவ பிரசன்னத்தை இழந்து போகாதீங்க. இந்த 3 காரியங்களை இழந்து போவீர்களானால் தேவனிடத்தில் கிட்டி சேர்வது ரொம்ப கடினம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க யோசித்து நிதானித்து நீங்க சற்று என்ன பண்ணுங்க, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவங்களா யோசிங்க. அப்பா, நான் என்னென்ன என் வாழ்க்கையில் இழந்து போறேன்? ஏன் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? ஏன் என் கணவர் இடத்துல அன்பா இல்லை? ஏன் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படியில? ஏன் எனக்கு ஆரோக்கியம் இல்லை? ஏன் கடன் பிரச்சனையா இருக்கு? நான் ஏன் இந்த உறவுகளை நான் இழந்திருக்கிறேன்? ஏன் இதை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாதா? இந்த ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த ஆசீர்வாதம் எனக்கு பெற்றுக்கொள்ள முடியாதா என்று சொல்லி தேவனிடத்தை கேளுங்க. நிச்சயமா உங்களுடைய கேள்விக்கெல்லாம் தேவன் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மேல நம்ம சொல்லப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவியானா தேவ பயம் உனக்கு வேணும். ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற அந்த நாச மோசமான பாவங்களை எடுத்து போடுவையானால் கர்த்தர் உனக்குள்ள தேவ பிரசன்னமாய் உருவாகி அவர் என்ன பண்ண, உனக்குள்ள அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதனால உங்களுடைய பாவத்தினால நீங்க தேவனை இழந்து போகாதீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க துணிகரமாய் செய்கிற பாவம் அல்லது கொஞ்சம் நட்பாசை சொல்லுவாங்கள்ல, ஏதோ கொஞ்சம் ஆசைப்பட்டேன், இந்த ஆசைப்பட்டதுனால இழந்து போயிட்டேன். நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு என்ன சொல்றது, இன்ஸ்பயர் சொல்லுவாங்க. ஏதோனால என்னன்னு தெரியல, ஏன் இவன் நான் லவ் பண்ண தெரியல, ஏன் இந்த தப்பு செஞ்சேன்னு தெரியல, ஏதோ ஒன்று செஞ்சுட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, லைஃப் லாங் அவங்க கஷ்டப்படுவாங்க. ஹல்லேலூயா. தேவன் உனக்கு சுத்தமானதை கர்த்தர் நிச்சயம் ஏற்ற காலத்தில் அவர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நான் உன்னை கல்யாணம் பண்ணினால தான் இப்படி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறதில்ல, வேற திருமணம் செய்ய போறதில்ல, வேற பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள போதில்லை. ஆனால் இன்றைக்கு தேவன் உனக்கு கொடுத்த கணவர், தேவன் உனக்கு கொடுத்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவாரனால் அந்த தேவ பிரசன்னத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை நீங்க மீண்டும் பெற்றுக்கொண்டு பாருங்க. வாழ்க்கையில இல்லாத ஆசீர்வாதம், இல்லாத சமாதானம், இல்லாத ஆரோக்கியத்தை தேவன் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுத்து இந்த நாளை நாம் செபிப்போம்.